தேமுதிக. இந்த கட்சியோட தலைவர் விஜயகாந்துங்க. விஜயகாந்த் கொரோனா பாசிட்டிவ்னால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மியாட் ஹாஸ்பிட்டல்ல மூச்சு திணறி உயிரிழக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இனிமேல் யாருப்பா இந்த தேமுதிக கட்சியை தலைமை எடுத்து ரன் பண்ண போறா அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட ஒய்ஃப் பிரேமலதா தான். பிரேமலதா இப்போ ஒரு மோசமான முடிவு எடுத்துட்டாங்க. சொதப்பிட்டாங்க. தப்பான முடிவு. அது என்ன முடிவுனா, நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கள்ளக்குறிச்சியில் பிரேமலதாவோட தம்பி, பிரேமலதாவுக்கு ஒரு தம்பி இருக்கு. அவர் பேரு சுதீஷ். நம்ம எல்லாருக்குமே அவரை பற்றி நல்லாவே தெரியும். இந்த சுதீஷ் கள்ளக்குறிச்சியில் 2 டைமு, சேலத்தில் 1 டைமு, 3 டைமு இந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் சட்டமன்ற தேர்தல்லையும் போட்டியிட்டு தோத்துருக்காரு. ஆனால் அதே சுதீஷை அதே கள்ளக்குறிச்சியில் போட்டியிட விட்டிங்கன்னா தேமுதிக கட்சியோட நிலைமை என்னங்க ஆகிறது? இந்த மாதிரி பிரேமலதா சொதப்பிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. இந்த தேமுதிக கட்சி இருக்கு பார்த்தீங்களா, கேப்டன் அவர்னால தான் இந்த தேமுதிக கட்சியே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. கேப்டன் உயிரோட இருந்திருந்தா கூட கேப்டன் செஞ்ச நல்லதை பற்றி எனக்குல இருந்து உங்க வரைக்கும் யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ அந்த மனுஷன் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரா. ஒரு பக்கம் விஜய செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்துல தூக்கி விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வடிவேல சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படத்துல தூக்கி விட்டுருக்காரு. சூர்யாவுக்கு நல்லது பண்றாரு, மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு. ஏன் இறந்து போனாரு பாத்தீங்களா போண்டாமணி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கடனை முதற்கொண்டு கேப்டன் தான் கட்டியிருக்காரு. இந்த அளவுக்கு அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்ட்டு கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, கேப்டன் இறந்துட்டாரு, அவரை பற்றி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தேமுதிக கட்சி இருக்கு பார்த்தீங்களா, பெரிய கட்சி ஆயிடுச்சு. பெரிய பெரிய கட்சி ஆயிடுச்சு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு கேப்டனோட அருமை தெரிஞ்சிருச்சு. இனிமே இந்த தேமுதிக கட்சியை யாருனாலையும் அசைக்க முடியாது. நாங்க போய், அதாவது தேமுதிக கட்சி நாங்க போய் வேற எந்த கட்சியோடையும் கூட்டணி போட மாட்டோம். நீங்க வாங்கப்பா எங்க கட்சியோட கூட்டணி போட அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கூப்பிடுறாங்க. பிஜேபி இருக்குல்ல, மோடி கட்சி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் மோடியும் பிரேமலதா விஜயகாந்தும் கூட்டணி போட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு மோடி கட்சியில இருந்து விஜயகாந்த், அதாவது பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிடுறாங்க. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, சரி கூட்டணி போட்டுக்கலாம், பிஜேபியும் தேமுதிகவும் தானே கூட்டணி போட்டுக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு ஆனால் தேமுதிகவுக்கு நீங்கள் 4 தொகுதி கொடுக்கணும், ஒரு தொகுதியில் 4 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, தேமுதிகவுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. சரி, இவங்க 2 பேருக்குடைய கூட்டணி முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வாங்கலாம், எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிட்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியும் தேமுதிக கட்சியும் கூட்டணி போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் ரூல்ஸ் போடுறாங்க பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் செட் ஆகாது, பிரேமலதா விஜயகாந்த் நம்ம கட்சிக்கு செட் ஆக மாட்டாங்க, நாம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல அவங்க கூட கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி போட்டு போயிட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த தேமுதிக கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்சிக்கு இது வரைக்கும் கூட்டணி போடுறதுக்கு வேற யாருமே வரல. இந்த பிரேமலதா விஜயகாந்தோட எய்ம் என்னன்னா, இப்போ வருது பார்த்தீங்களா 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையவே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா, இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் பிரேமலதா விஜயகாந்தோட ஒரே எய்ம், ஒரே நோக்கம். இதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க பிரேமலதா விஜயகாந்த். சரி, இப்படி இருக்கும் பொழுது வர 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்தோட தம்பி சுதீஷையும் பிரேமலதா விஜயகாந்தோட பையன் விஜய பிரபாகரனையும் இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இதுக்கப்புறம் தேமுதிக கட்சியோட வேற கட்சி கூட்டணி போட வருதா, இல்லை தேமுதிக கட்சி தனியாக நின்று ஜெயிக்க போகுதா அப்படின்ட்டு.